ஒயிட் ஹேருக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கக்கா. இளநரையை தடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டிப் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இளநரைக்கான டிப் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு ஹேர் பேக் பத்தி தாங்க பார்க்க போறோம். வீக்லி ஒன்ஸ் இந்த ஹேர் பேக் போடும்போது அந்த முடி வந்து நல்லா டார்க் கலர்ல ஆயிருங்க. உங்களுக்கு ஒயிட் ஹேரே தெரியாது, அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இது சின்ன பிள்ளைங்களுக்கும் போடலாம். நீங்க வேற எந்த ஹேர் பேக்கும் போட தேவையில்லைங்க. மருதாணி ஹேர் பேக் மட்டும் போடுங்க. உங்களோட பிள்ளைங்களோட முடி ஒயிட் ஹேர் சுத்தமா தெரியாதுங்க. நல்ல ப்ரௌன் ஹேரா இருந்து நார்மல் ஹேர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. ரிவர்ஸ் பண்ண முடியாது. இளநரை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. இளநரையே இல்லாம பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா அது தெரியலைங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. அந்த இளநரையை வந்து தடுக்க முடியும் கண்டிப்பா. தடுக்கிறதுக்கு வந்து கோகனட் மில்க் போடலாம், செம்பருத்தி ஹேர் பேக் போடலாம், அவுரி, மருதாணி, கரிசலாங்கண்ணி இதெல்லாம் போடும்போது நல்லா வந்து உங்களோட முடி வந்து நல்லா கருகருன்னு இருக்கும். ஒயிட் ஹேர் தெரியாது, ப்ரௌன் ஹேரா மாறிடும். கெமிக்கல் இல்லாம நேச்சுராவே நம்ம அந்த ஹேரை ஒயிட் ஹேரை ப்ரௌன் ஹேரா மாத்த போறோம். அது எப்படி பண்ணலாம்? பாப்பாக்கு ஒயிட் ஹேர் இருக்கு, அந்த ஹேர் பேக் போட்டு அந்த ஹேர் பேக் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மருதாணி ஹேர் பேக் தாங்க பார்க்க போறோம். வாங்க அந்த ஹேர் பேக் எப்படி போடலாம், அதுல எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து எங்க சின்ன பொண்ணோட முடிங்க. சின்ன பாப்பா வந்து நான் நீளமான முடியெல்லாம் வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக கட் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக தான் கட் பண்ணாங்க. அவங்களுக்குமே முடி நல்லா அடர்த்தியாக இருக்குங்க. நம்ம சேனலில் வர எல்லா ஹேர் கேர் ரொட்டீனும் இவங்களுக்கும் நான் கொடுப்பேங்க. இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுதுங்க. இந்த மாதிரி 1-2 இருக்கும் போதே நம்ம பேக் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஒயிட் ஹேர் ஃபுல்லாகவே மறைஞ்சிருங்க. ப்ரௌன் ஹேராக மாறிடும். தெரியாது, ஒயிட் ஹேர் இருக்கிறதே தெரியாது. இதில் பாருங்க, வெள்ளி கம்பி மாதிரி அந்த ஒரு முடி மட்டும் எப்படி தெரியுது பாருங்க. இவங்களுக்கு 7 வயசு இருக்கும் போதே நான் அரைச்சிருச்சுங்க. நான் அந்த கோகனட் மில்க் ஹேர் பேக்லாம் போடுனதுனால கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கு. ஒயிட் ஹேர் தெரியுதா? ஸோ இதை வந்து நம்ம மருதாணி ஹேர் பேக் போட்டு எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு மருதாணி எடுத்து ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடிமுடியிலேருந்து நுனி முடி வரைக்கும் ஈவனாக அப்ளை பண்ணி 1 ஹவர் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. வாரம் ஒரு முறை இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஒயிட் ஹேருக்கு பை பை சொல்லுங்கள். டீட்டெயில்டு வீடியோ லிங்க் கொடுக்குறேன், பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒயிட் ஹேர்லாம் ப்ரௌன் ஹேராக மாறி இருக்கிறது தெரியுதா? தெரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஒயிட்டாக இருந்த ஹேரு எந்த அளவுக்கு ப்ரௌனாக மாறி இருக்குன்னு பாருங்க. முடிக்கும் நல்லது, முடி கொட்டாமல் இருக்கும், டேண்ட்ரஃப் வராமல் இருக்கும். இது வீக்லி ஒன்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களோட முடி வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒயிட் ஹேரை நம்ம கவர் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு ஹேர் பேக்கோ பெஸ்ட் ஒரு ரெமடியோ இருக்குமான்னு எனக்கு தெரியலைங்க. நேச்சரா